பூஜை அறையில வைக்கக்கூடிய திருவிளக்கு பற்றி சில குறிப்புகள் இந்த ஷார்ட்ஸ் மூலமா உங்களோட ஷேர் பண்ண போறேன். எப்போதுமே விளக்கு டைரக்டா மேடை மேலேயோ தரையிலயோ வைக்க கூடாது. எங்க வீட்டுல நாங்க அடியில ஒரு பிளேட் மட்டும் இல்லாம அந்த தட்டுடைய மைய பகுதியில ஒரு நாணயம் வைப்போம். அதுக்கு மேலதான் விளக்கு வைப்போம். விளக்குக்கு எப்போதுமே முதல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா தான் திரி போடணும். விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த ஜோதி ரொம்ப பெருசா எரியக்கூடாது. அந்த பிளேமுடைய தீவிரத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நீங்க கையெல்லாம் வைக்க கூடாது. ஒண்ணு வத்தி குச்சி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய திரி தூண்டி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. திருவிளக்குடைய அந்த ஜோதி அலை பாயாம நல்ல நின்னு ஸ்டெடியா எரியணும். விளக்கு குளிர வைக்க எப்போதுமே பூ யூஸ் பண்ணுங்க. பூ இல்லாத பட்சத்துல அந்த திரி தூண்டி வச்சு திரிய உள்பக்கமா தள்ளிடலாம். கண்டிப்பா வாய் வச்சு ஊதலாம் கூடாது. விளக்க அணைக்கிறேன், விளக்க அணைச்சிட்டு வரேன், விளக்க அணைச்சிடு இந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. விளக்கு குளிர வச்சுட்டு வரேன், விளக்கு குளிர வச்சுடு இப்படிதான் சொல்லணும். வீட்டுல யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த சமயத்துல விளக்க குளிர வைக்க கூடாது. விளக்குல இருக்கிற எண்ணெய் முழுசா காலியாகி அந்த திரி எரிஞ்சு போற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. எப்ப விளக்கு ஏத்தினாலும் அதை கவனிச்சு வேலையோட குளிர வச்சிடணும். பாய்.